நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி கடகராசி. கடகராசி நேர்களுக்கு ரொம்ப நல்லவங்க. ஏன்னா தாய் பாசத்துக்கு உண்டான கிரகமே சந்திரன் தான். அந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு இப்போ கெட்ட பேர் தான் போயிட்டு இருக்கு. நிறைய துன்பங்களை சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கடகம் சந்திரனுடைய ராசி. மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும், நல்ல குணம் இருக்கும், கொஞ்சம் குழம்புவீங்க. ஒரு விஷயத்த நினச்சா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ராசி கடகராசி. அதை கற்பனை வளம் மிக்கவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே வந்து பாருங்க பாசம் வச்சுட்டாங்கன்னா உயிரையே கொடுப்பாங்க. கடகராசி நேர்கள் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம் கடகராசி நேர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கடந்த 1.5 வருஷமாகவே கடகராசி நேர்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் 100% உண்மை. சரிங்களா? ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனைகள் முழுசாக விலகுனா கூட புதுசாக பெரிய பிரச்சனைகள் ஏதோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ கண்டங்களோ எதுவும் வந்துடாது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராசிக்கு வந்து பாருங்க, உங்கள் ராசிக்கு வந்து சுக்கிரன், உங்கள் ராசிக்கு சுக்கிரன் சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அம்மா மூலமாக உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும். ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வர்றாரு. சுகஸ்தானம்னா நிம்மதியாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு. வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா சுக்கிரன்ங்கிறது வாகனத்துக்கு அதிபதி. அவர் இந்த மாதம் 18ஆம் தேதி வரனால 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ராசிக்கு வந்து பாருங்க 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. புதனும் வரப்போறார். குருவோட பார்வையில் இருக்கிறனால எடுத்து வைக்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி தடங்களாக இருந்திருக்கும். வேலை இருந்திருக்காது. வேலையை விட்டு உங்களுக்கு தூக்கி இருப்பாங்க. நல்ல வேலை கிடைச்சிருக்காது உங்களுக்கு. இழந்த வேலை இந்த மாதம் ஒரு சில பேருக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதே மாதிரி வருமானம் வருங்க. உங்களுக்கு பணம் வரக்கூடிய நல்ல மாதம் சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உடனே வாங்கியாச்சு இந்த மாதம் குடும்பத்தை சமாளிச்சிருவீங்க, குடும்பத்தை ரன் பண்ணிடுவீங்க. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் நடுப்பகுதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறனால நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். சரிங்களா? பணம் வரும் உங்களுக்கு. எப்படி வருதுன்னு தெரியாது. ஒன்றா கடன் வாங்குவீங்க, இல்லை அடுத்தவங்க உதவி செய்வாங்க. ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். ஒரு ஆறுதல் கிடைக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு. கஷ்டத்தில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுக்கள் இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? கடகராசி நேயர்கள் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த மாதம் ஓரளவுக்கு ஓகே பரவாயில்லன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. இந்த ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. அதுமாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஏமாற்றுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மூலமாக சில அறிமுகங்கள் கிடைச்சா அது மூலமாக சில ஏமாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட வேண்டாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சி, MLM, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. கவனமாக இருங்க. அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கை தலையில் மாறும். 2025 பார்த்தீங்கன்னா மார்ச் கடைசியிலேருந்து ஏப்ரல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? உங்கள் லைஃப் மாறுறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவு கொஞ்சம் சமாளிப்பீங்க. கெட்ட நேரம் போயிட்டு இருக்குது தான், ஆனால் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த
வருடமே கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய சோதனைகளோ கஷ்டங்களோ வந்துடாது, பயப்படாதீங்க. சரிங்களா? 9ல் ராகு இருக்காரு, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அவங்க லாபஸ்தானத்தில் குரு இருந்து உங்க ராசிக்கு வந்து எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்க ராசிக்கு வந்து பாருங்க 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க, பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. சரிங்களா? செவ்வாய் மறைகிறார். செவ்வாய் உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைகிறார். தொழில் ஸ்தானத்தில் மறைகிறாரு. தொழில் விஷயத்தில் கவனமா இருங்க. தொழில் வேலை விஷயங்கள் கவனமா இருக்கணும். பணத்தை அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். அதனால தான் முன்னாடி சொன்னேன், பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமா மச்ச பங்காளி நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க, முதலீடு போடுங்க, நான் 5,000 10,000 மாத்திரம் 50,000 மாத்திரன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. கடகராசினியர்கள் ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? சுக்கிரனோட பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு வந்து அவர் தான் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் 18ஆம் தேதி 15 இல்லை 18ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். புதனும் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து குழப்பங்கள் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கம்மியாகி ஒரு தெளிவாக படிக்க போகிறீங்க இந்த மாதம். சரிங்களா? மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். பணப்புழக்கம் வரும், பணம் ஓரளவுக்கு வரும். பணப்புழக்கம்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பணம் வரும். அது அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? வர்ற பணத்தை இந்த மாதம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தொழில் மூலமாக வேலை மூலமாக நஷ்டம் விரையும் ஏற்படும் காமிக்குது. அதனால் வர வேண்டிய பணத்தை அளவாக செலவு பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு முதலீடு போடாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருந்தோம் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. யாரையும் நம்பாதீங்க. கடகராசினியர்கள் நம்பி ஏமாந்துருக்கீங்க, நம்பி தான் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் சொந்த தொழில் காப்பாற்றிக்க முடியும். பெரிய பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வந்துடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது 3ஆம் இடத்துல இருக்கிறனால அது ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். சரி, கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், 1.5 வருஷமா அனுபவிச்சிட்டோம், சரி பாத்திரத்தில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மனசில் ஒரு தைரியம் வந்துடும். மனசில் ஒரு தைரியம் வந்துட்டாலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம், சமாளிக்க முடிஞ்சிடும். பேக்கெட்லேயும் பர்ஸ்லையும் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இருந்தாலே மனுஷனுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிடும். அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். செலவு பண்ணிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக செலவு வந்து தொழில் விஷயத்தில் முதலீடு போடவே கூடாது. பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கஷ்டங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தாலும் ஸ்மூத்தாக ரன் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம் சொன்னால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் எல்லா கடகராசி நேயர்களுக்கும். சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூச நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பெருசாக பாதிப்பு வந்துடாது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, உங்கள் கர்மா என்ன, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.